ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஆரம்பிக்கலாமா? மணி கொலுசு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் வேறு லெவலில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஸ்பாட்டிஃபை மாதிரி வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ அந்த வீடியோ தான் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலில் அலைட் மோஷன் எடிட்டிங் வீடியோ, நேம் ஆர்ட் வீடியோ, பேனர் எடிட்டிங், இது மாதிரி வீடியோ எடிட்டிங் இந்த ரிலேட்டடான வீடியோ தான் வரும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்டு போய்க்குங்க. நம்ம டெம்ப்ளேட் கொடுத்துருப்போம், ப்ரீசெட் ஆர் எக்ஸ்எம்எல் கொடுத்துருப்பேன், எதனாலும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிலனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள், நான் அதை மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் இதுக்கு தேவையான சாங் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆடியோவுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான பாட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறது எப்படின்னா அந்த ப்ளஸ் பட்டனை எதுவும் தேவையோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் கீழே ட்ராக் பண்ணி கொண்டாந்து வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல சாங் ஆரம்பிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்தோட முடியுதுனாக்கா, இப்போ சாங்கு கரெக்டாக முடியுதுனாக்கா இந்த ஸ்பீடு பட்டனை கிளிக் பண்ணி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக உங்களுக்கு கட் பண்ணிடும். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே கட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்பீடு ஐக்கானை கட் பண்ணி செட் பண்ணியே கட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அது மாதிரி கரெக்டாக கட் பண்ணிடும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல சாங்கை கட் பண்ணிக்கோங்க, சாங்குக்கு தகுந்த மாதிரி. இப்போ எப்படி அதில் இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப்பை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, எடிட் குரூப் விடுங்க. இந்த மற்ற எல்லாத்துலேயுமே இந்த க்ரீன் கலரில் இருக்கிற எல்லாத்துலேயுமே ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லுக்கு போயிட்டு ஸ்டார் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அடுத்தது ஓப்பன் ஆகும். அந்த ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டைரெக்டாக கேலரி ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுக்கு தேவையான இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒன்றுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இமேஜ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரிலனாக்கா குரோமுக்கு போயிட்டு
உங்களுக்கு தேவையான சாங் போட்டு கவர் அப் இமேஜ்னு டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தேவையான இமேஜ் எல்லாம் வந்துடும். அவ்வளோதான், எல்லாத்துலேயும் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இந்த ரெட் கலரில் இருக்கிறதுல மட்டும் நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை செட் ஆயிரும். இப்போ இதில் எந்த இதுவுமே சேஞ்சஸுமே பண்ண தேவையில்ல, அப்படியே டைரெக்டாக வெளில வந்துடுங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இந்த இது மாதிரி உங்களுக்கு கரெக்டாக சென்டரில் வர்ற மாதிரியே அப்லோட் பண்ணிடுவேன். ப்ரீசெட்டு நீங்கள் அதில் தான் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுனாலே நான் அது மாதிரி சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகிருக்கும். கரெக்டாக கீழேருந்து மேலே 3வது குரூப்பை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மீடியாவுக்கு போய்க்குங்க. இப்போ நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிலேட்டடான ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ அதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 15 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இமேஜை ப்ரெஸ் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டு போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும், அதுக்கு ப்ரெஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுங்க. இந்த செட்டிங்ஸ் வந்து இதில் வந்து சேச்சுரேஷன் மொத்தம் -60 வச்சுக்கோங்க. கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. -60. அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அடுத்து மோன் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போயிட்டு ஆக்சிலைட்னு இருக்கும். இதில் வந்து வைப் அண்ட் வெர்டிகல்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இப்போ ஆக்சிலைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரீக்குவன்சி வந்து 8 இருக்கும், அதை வந்து 1.50க்கு செட் பண்ணிக்கோங்க. 1.50 கரெக்டாக நான் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணிக்கோங்க. அது அடுத்து மேக்னெட்டி வந்து ஒரு 5 வைங்க போதும், 5 இல்லைன்னா 4 வைங்க போதும், அதுக்கு மேலே வைக்காதீங்க. அகைன் எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் வந்து ஃப்ளிக்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளிக்கர் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுங்க. ஃப்ரீக்குவன்சி வந்து இதில் வந்து கரெக்டாக ஒரு 9.00 வைங்க. .00 ஸ்ட்ரென்த் வந்து 30 வைங்க கரெக்டாக. மற்ற எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அடுத்த இதில் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்டில் வந்து இந்த இதுக்குள்ளே போய்க்குங்க. இப்போ நம்ம காமிக்கிறதுல அதில் போய்ட்டு டைல்ஸுக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுங்க. டைல்ஸில் போய்ட்டு மிரருங்கிற ஆப்ஷனை மட்டும் எனபிள் பண்ணிங்கனாக்கா போதும்.
ஏன்னா இப்போ மூவ் ஆகையில் சைடில் வந்து பிளாக்காக தெரியும். அதனால அந்த எஃபெக்ட் மட்டும் மிரர் மட்டும் கொடுத்தீங்கன்னாக்க போதும். இப்போ அடுத்ததாக எப்படி லெட்டர் எதாவது ஆட் பண்ணிக்கணும், உங்களுக்கு பிடிச்ச லெட்டர் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சாங்கோட லிரிக்ஸே ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணி இந்த மாதிரி லவ்னு மட்டும் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான ஃபாண்ட் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வச்சுக்கோங்க. கலர் நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். மூவ் பண்ணி கரெக்டாக சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எஃபெக்ட்டுக்கு போய்க்குங்க, ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இந்த டிராயிங் எட்ஜுங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டு க்ளோன்னு இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுங்க. இதில் வந்து லாஸ்ட்டில் கலர் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஒயிட் கலரில் மாற்றிட்டு ஆல்ஃபாவை லைட்டாக கம்மி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு லைட்டாக தான் க்ளோ ஆகும். இப்போ இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்புறம் சொல்கிறேன். இந்த லெட்டரை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அடுத்த லெட்டர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். எமோஜி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், அதே மாதிரி எமோஜி இப்போ நான் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் போய்க்குங்க. இதில் உங்களுக்கு தேவையான எமோஜி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பிளாக் கலரில் இருக்கும். இது உங்களுக்கு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தெரிலனாக்கா இந்த கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் பால் இருக்குல்ல, அதை கரெக்டாக ஃபுல்லாக மைனஸில் கொண்டு போயிருங்க. கொண்டு போய்ட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கலர் வந்துடும். இதில் எஃபெக்ட்டுக்கு போய்க்குங்க. நம்ம காப்பி பண்ண எஃபெக்டை இதில் பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா இதுவும் கொஞ்சம் லைட்டாக க்ளோ ஆகும். இதை கரெக்டாக உங்களுக்கு தேவையான இடத்துல சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இப்போ செட் பண்ணிக்கிட்டேன். இதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோவை ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு கரெக்டாக வீடியோ கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன். நம்மளுக்கு உங்களுக்கு எதுவும் தேவைங்கிறது மட்டும் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ இமேஜ் எல்லாமே நான் எடிட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய், see you.